கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஆறுதல் கூறி வருகிறார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இதன் விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்கலாம், கேட்கலாம். ஜெரி, விவரங்கள். வணக்கம். கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அப்படி தொடர்ச்சியாக 2 நாட்களாக சிகிச்சை பெற்று வருபவர்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரடியாக அவர்களை சந்தித்து ஆறுதல் அளித்து வருகிறார். அவருடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வருகை தந்திருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி தற்போது வரை 41 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். காயமடைந்தவர்கள் இன்னும் பலர் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு மாநில அரசு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்திருக்கிறது. அதே போல மத்திய அரசு தலா ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் அறிவித்திருக்கிறது. தாவேகா சார்பிலும் உயிரிழந்தவர்களுக்கு 20 லட்சம் அளிப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் தற்பொழுது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்பொழுது கரூரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக சந்தித்து ஆறுதல் அளித்து வருகிறார். அதே போல அவர்களின் நலம் விசாரித்துவிட்டு மருத்துவர்களிடம் இவர்கள் உடல் நலம் குறித்தும் விசாரித்து வருகிறார். அதாவது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வேலுசாமிபுரம் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்றார். அடுத்து வேலுசாமிபுரம் ரவி கிருஷ்ணா இல்லத்திற்கு செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போல கருப்பாயி கோயில் தெருவில் இருக்கக்கூடிய இறந்த குழந்தையினுடைய இல்லத்தில் செல்வதாகவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் அளித்து வருகிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி, ஜெரி.